Very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Psalms chapter 139. First, we'll have a brief overview of the psalm before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever is to your comfort, and let's get into it. So, looking at the brief overview of the psalm, this psalm was written by King David, and this psalm is a psalm where David is marveling at God's sovereignty, God's uh, omniscience, or how God is omnipotent and how God is omnipresent. And he ends the psalm saying how God is also caring for us even in the womb of a mother. So, looking at the structure of the psalms from verses 1 to 6, David says how God knows all our thoughts, all our words, and even all our movements. And now from verses 7 to 12, he says how there is no place that we can hide us. No, there's no place we can hide from God's presence. And then from verses 13 to 16, he says how God has created us fearfully and wonderfully. And then from verses 17 to 24, he responds with a prayer. He responds first of all with awe, and he responds with a prayer for forgiveness and purity. So this is a brief overview of the psalm. So the key verse that we'll be focusing on is verse the last two verses, which is Psalms 139 verse 23 and 24. It says, "Search me, O God, and know my heart. Try me and know my anxieties, and see if there is any wicked way in me, and lead me in the way of everlasting." So, it's a very simple takeaway. This is that, first of all, I think we all know that, but we should நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் இதை வந்து நம்ம இன்னும் நோ பண்ணிக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி. எப்படி சொல்ல வரேன்னா, our God knows us fully. God knows you fully, me fully, and us fully. God knows us fully and completely. இதுதான் மெயின் டேக்அவே. அண்ட் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நம்ம ப்ரேயர் பண்ண போது எஸ்பெஷலி இந்த சாமஸ் மூலமாக பார்த்தோன்னா, ஏன்னா டேவிட் என்ன சொல்லுவார், வேர்சஸ் 1 to 6 டேவிட் என்ன சொல்கிறாரு, காட் நோஸ் நம்மளோட தாட்ஸு, வேர்ட்ஸ், மூமெண்ட்ஸ். அண்ட் தென் வேர்சஸ் 7 to 12 என்ன சொல்கிறார், தெர் இஸ் நோ பிளேஸ் தட் நம்ம ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ்லேருந்து ஹைட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ பிளேஸ். ஸோ இதுலேருந்து நான் ஒரு டேக்அவே என்ன சொல்லுவேன்னா, சிம்பிள் டேக்அவே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை நல்லா தெரியும். தட் இஸ் ஃபேக்ட். லைக் நம்ம வந்து சொல்லலாம், நான் இந்த மாதிரி இருந்தாலும், our God is someone who knows us inside and out, as David says in the psalm. பட் சிம்பிளான விஷயந்தான். லைக் ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்க ப்ரைட், நம்மளுக்குள்ளே இருக்க ஜெலசி, நம்மளுக்குள்ள லாட் ஆஃப் என்ன சொல்கிறேன், நம்மளுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன பிளைண்ட் ஸ்பாட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். பிளைண்ட் ஸ்பாட்ஸ்னால் நம்மளுக்குள்ளேயே நம்ம குத்தம் பார்க்காத இடங்கள் நிறைய இருக்கும். நம்ம கண்ணில் வந்து அது கரெக்டாக தோன்றுறது. அல்டிமேட்லி வி சீ த்ரூ, இஃப் காட் சீஸ் அஸ் ஈ வில் சே திஸ் அண்ட் ஆல் ஆர் நம்மளோட ஷார்ட் கமிங்ஸ் மாதிரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம ஆண்டவருக்கு நம்மளை நல்லா தெரியும். ஸோ இதை தெரிஞ்சு நான் இந்த டேக்அவே என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நம்மளோட டெய்லி ப்ரேயரில் எப்போவுமே இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன் யூஸ்வலாக என் ப்ரேயரில். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, காட் இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் ஆப்வியஸாக நான் சொல்லும்போது நான் நிறைய இது விட்டுருவேன். ஏன்னா எனக்கு என் கண்ணுக்கு நிறைய இதில் நான் ஸ்ட்ரென்த்துனா எனக்கு ஃபீலாக இருக்கலாம். பட் அல்டிமேட்லி காட் நோஸ் மீ பெட்டர். காடோட பர்பஸ் மூலமாக என்ன சொல்லலாம், நீ இந்த இடத்துல இவ்வளோ பலமாக இருக்கிறது பத்தாது, நீ இன்னும் பலமாக இருக்கணும். ஆனால் நீ இதோ நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் சொல்ல மாட்டோம். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, கடைசி பாயிண்டில் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, காட் உங்களுக்கு என்னோட நல்லா தெரியும். ஸோ இன்னும் வேறு இடத்துலலாம் உங்கள் கண்ணில் நான் வீக்காக இருக்கிறேனோ அந்த இடத்துக்கும் நீங்கள் எனக்கு பலனை தாங்க. எப்போவுமே நான் அதை தான் சொல்லி முடிப்பேன். நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லுவேன். சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லுவேன், காட் பிகாஸ் ஆஃப் மை ப்ரைட், என்னோடய ப்ரைடாலேயோ என்னோடய ஆரகன்ஸாலேயோ என்னோட லேக் ஆஃப் ஹியூமிலிட்டியாலேயோ நான் சில இடத்துல வீக்காக இருக்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யூ நோ பி பெட்டர் தென் ஐ டூ.
இதை தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே, யூ நோ மீ பெட்டர் தான் ஐ டூ. ஸோ இன் ஆல் அதர் ஏரியாஸ் வேர் யூ நோ ஐ ஆம் வீக், ப்ளீஸ் கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு க்ரோ இன் தட் பிளேஸ். ஸோ இந்த சாம் மூலமாக, டேவிட் சொல்கிற இந்த சாம் மூலமாக அது ஒரு சின்ன ப்ரேயர் பாயிண்ட்டாக நீங்கள் உங்கள் ப்ரேயரில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே உங்கள் பர்சனல் ப்ரேயரில் காட் யூ நோ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோன்னே, காட் உங்களுக்கு உங்களுக்கு என்னோட நல்லா தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நான் வீக்காக இருக்கிறேனோ அந்தந்த இடத்துலலாம் என்னால் வளர்கிறதுக்கு நீங்கள் பலனை தாரோம். இந்த மாதிரி ஒரு சின்ன அடிஷன் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் ப்ரேயருக்கு. ஸோ அதான் அந்த சாமோட ஒரு சின்ன டேக் அவே. தேங்க்யூ.